வணக்கம் ஸ்ரீ இடபம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய ஆலய தகவலில் திருவண்ணாமலை ஆலயத்தில் உள்ள கிளிகோபுரத்தின் வரலாறு பார்ப்போம். இது அண்ணாமலையார் ஆலயத்தில் மூன்றாவது பிரகாரம் ஆகும். மன்னர் பிரபுட தேவராயர் முருகனை நேருக்கு நேராக தரிசனம் செய்ததால் கண்பார்வை குறைவு ஏற்பட்டது. அதனை சரி செய்ய மன்னர் அவையில் ஒருவரான அருணகிரி நாதர் கிளி வடிவம் எடுத்து உடலை விட்டு கிளி வடிவில் பாரிஜாத மலர்களை கொண்டுவர தேவர் உலகம் சென்றார். இந்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள எண்ணிய அரசவை கவிஞர் சம்பந்தாண்டான் அருணகிரிநாதரின் உடலை எரித்து விடுகிறார். பின் அருணகிரிநாதர் பாரிஜாத மலர்களை கொண்டு பூமி வந்து மன்னரை காப்பாற்றுகிறார். பின் தன் உடல் இல்லாததால் கிளிவடிவிலே இக்கோபுரத்தில் தங்கி வழிபட்டார். அதனால் இதற்கு கிளி கோபுரம் என்று பெயர். இந்த இடத்தில் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி பாடினார் என்பது ஐதீகம். இன்றும் நாம் அந்த கிளி வடிவம் இக்கோபுரத்தின் நடுபக்கத்தில் பார்க்க முடியும். நன்றி மக்களே. ஸ்ரீ இடபம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.